ஈரான் போடக்கூடிய ஏவுகணைகளை தடுப்பதற்கு இஸ்ரேலிடம் எந்த அமைப்பும் இல்லை. அவர்களுடைய அந்த அயன் ரோம் காலியாகிவிட்டது, ஏர்ஸ்லிங் காலியாகிவிட்டது, எல்லாமே கையேறு நிலையில் இருக்கிறது. நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் போட்டு அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஈரான் என்பதுதான் இன்றைய செய்தி என்பதை பார்க்கிறோம். ட்ரம்ப் இப்போ அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ஒரு விமானம் தாங்கி கப்பல், அந்த விமானம் தாங்கி கப்பல் வளைகுடா பிராந்தியத்தில் இருந்து ஏற்கனவே ஈரான் இந்த தகவலை சொல்லி இருந்தது. ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பல், அது மேலே ராக்கெட்டு நாங்கள் அடித்ததில் அது சேதமாயிருக்கு, அதை பின்வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஈரான் சொல்லி இருந்தது. அது நம்பவில்லை. அமெரிக்கா என்ன சொல்லிச்சுன்னா, ஈரான் பொய் பிரச்சாரம் செய்கிறது என்பது போல ஈரான் சொல்லியிருந்தது. ட்ரம்ப்பும் ஆணித்தரமாக சொல்லியிருந்தார், அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை என்று. இப்பொழுது நேற்றைய தினம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அந்த விமானம் தாங்கி கப்பல் மீது 17 கோணங்களில் அந்த விமானம் தாங்கி கப்பல் மீது ஈரானியர்கள் ஒருங்கிணைந்த வகையில் ஒரே நேரத்தில் அவர்களுடைய ரடார் மூலமாக கண்டுபிடிச்சு எதிர்த்தாக்குதல் பண்ண முடியாத அளவிற்கு அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கப்பலில் 5000 கடற்படை வீரர்கள் இருப்பாங்க. அதோடு அவர் சேர்த்து சொல்லியிருக்கிறது, அங்கிருந்து எப்படியோ சமாளித்து விட்டோம், அதில் உள்ள கடற்படை வீரர்கள் அனைவரையும் கொல்லப்படுவதற்கு முன் நாங்கள் தப்பித்து வந்து விட்டோம்ங்கிறது. அப்போ அனைவரும் கொல்லப்படுவதற்கு முன் என்றால் ஒரு கணிசமான அளவிற்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம்.